பேக் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பெல்ஜியமில் தாங்கின ஒரு அமேசிங்கான அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் சன்செட் ஆன உடனே அந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த அந்த லைட் செட்டிங்ஸுமே அவ்வளோ மாடர்னாகவும் இருந்துச்சு. அதே டைம் பயங்கர அழகாக காமிச்சது அந்த அப்பார்ட்மெண்ட்டை. இதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே இருக்க வியூ. நம்ம என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து வெளியே பார்த்தா இப்படி தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே போவோம். அப்பார்ட்மெண்ட் உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசெட் இருக்கும், டாய்லெட் கிளாசெட் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெர்மனிலையும் சரி இங்கேயும் சரி மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் கிளாசெட் தனியாக இருக்கும், பாத்ரூம் தனியாக இருக்கும். ஸோ இது வந்து வெறும் கிளாசெட் தான். ஸோ இதோட ஃபர்தராக அந்த சைட் போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி செம்மையான வியூவோட ஹவுசஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஸ்னோ பெஞ்சிட்டே இருக்கும் வெளியே, இவ்வளோ பெரிய கிளாஸ் டோரில் உள்ளே உட்காந்துட்டே இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. செம்ம அழகாக இருக்கும். பட் ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் நான் விசிட் பண்ணணுன்ற ஆசைப்பட்டிருக்கேன். பட் இவ்வளோ சீக்கிரத்தில் அது நிறைவேறும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். லிவிங் ரூமில் ஒரு எல் ஷேப்ட் சோஃபா, டிவி இருந்துச்சு. கிச்சன் தனியாக ஒரு ரூம் மாதிரி இல்லை, பட் அதுக்கு பின்னாடியே வந்து டைனிங் டேபிள் அண்ட் சேர்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் கிச்சன். ரொம்ப மாடர்னாக பெரிய இடமா ஆனாலும் இருக்கிற இடத்துல செம்ம அழகாக பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. எங்களுக்கு இன்றைக்கி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கோல்டாக தான் இருந்துச்சு. வெளியே ஆல்மோஸ்ட் 17-18 டிகிரிஸ் அப்படி தான் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஹவுசஸில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் ஹீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஃப்ளோர் ஹீட்டிங் தான். தரையே வந்து உங்களுக்கு அப்படியே மெதுவாக வார்ம் ஆகி வீட்டையே வந்து நல்லா கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டையே இன்னும் அழகாக காமிக்கிறதுக்கு தான் இந்த டெரஸ். நம்ம ஊரில் இந்த டெரஸ்னால் நம்ம மேலே மாடியை சொல்லுவோம்ல, இங்கே வந்து நம்ம சாதாரணமாக வெளியவே இந்த டெரஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஈவினிங் காஃபி, கேக்ஸ் ஏதாவது நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வுடன் பெஞ்சஸ் செட் பண்ணியிருக்காங்களா, அங்கே வந்து உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, டெரஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, இந்த ஓரமாக பிளாக் கலரில் ஒன்று கவர் பண்ணி வச்சுருந்துச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரில்லிங்க்கு. ஸோ இங்கே வுட் எல்லாமே வந்து இங்கே கீழே போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மேலே எடுத்து நீங்கள் செட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சிக்கன் மேரினேட் பண்ணி கிரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரில் பண்ணிக்கிட்டே வெளியே உட்காந்தே சாப்பிடலாம். அண்ட் இங்கே ஸ்மோக்கிங்கும் வீட்டுக்குள்ளே அலௌடு இல்லை, பட் வெளியே வந்து அலௌடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா இங்கே எல்லாமே மோஸ்ட்லி எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்மோக்கிங் அலார்ம் இருக்கும். உடனே அலார்ம் பீப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே ஒரு லிவிங் ரூம், பாத்ரூம், டாய்லெட் அண்ட் கிச்சன். மேலே பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ தூங்குறதுக்கு நம்ம மேலே ஏறி தான் வரணும். ஸோ 3 பெட்ரூம்ஸ் இருக்குது மேலே. இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் மட்டும்தான் அந்த அட்டிக் மாதிரி இல்லாமல் விண்டோஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படி இருக்குது. அண்ட் எல்லா ரூம்லேயும் வந்து டவல்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு டவல் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ செகண்ட் பெட்ரூம்குள்ளே போவோம். நான் அட்டிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுதான். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்களா விண்டோ இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆட்டிக் மாதிரி வருதுல்ல. ஸோ இதுவும் அடுத்த பெட்ரூமும் ஒரே மாதிரி தான். இந்த ரூமில் வந்து உங்களுக்கு லாக்கர்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது வச்சுருக்கீங்க, ஜுவல்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லாக்கரில் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே நீங்கள் க்ளோத்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு சும்மா ஹேங்கர்ஸ் போட்டு ஷெல்ஃப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ தேர்ட் பெட்ரூம்குள்ளே போவோம்.
இங்கே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் லைட் செட்டிங்ஸ்லாம் வித்தியாசமாக நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், மேலே லைட் இல்லாமல் பெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லைட் இதுதான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது பெட்டுக்கு. உங்கள் ஷெல்ஃப் வச்சுருக்கீங்கன்னா ஷெல்ஃப்லேயே கீழே வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் இதே மாதிரி லைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப மினிமல் லைட்டிங்ஸாக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து நைட் ஆன் பண்ணும்போது நல்லாவே வெளிச்சம் தருது, நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு சிங்க் அண்ட் வாஷிங் ஷவர் ஏரியா வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதோ வந்து 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு டிவியும் இருக்குது. அண்ட் நம்ம பெட்டில் படுத்துகிட்டே அந்த விண்டோ ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லையா, ஸோ அப்படியே மேலே பார்த்தோன்னா அந்த ஸ்கை வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து இந்த விண்டோ நம்ம காற்றுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் மெஷ்ஷும் போட்டு வச்சுருந்தாங்க, பூச்சி எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. உண்மையிலேயே ரொம்ப பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த ஒரு பெட்ரூமில் மட்டும் ஷவர் அட்டாச் பண்ணியிருந்தாங்கல்ல, பட் 3 பெட்ரூமுக்கும் காமனாக அந்த 3 பெட்ரூமுக்கு வெளியவே ஒரு டாய்லெட் கிளாசட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கிச்சனில் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேன்ஸ், அவங்க வந்து இந்த வீட்டில் அவங்க சில பேன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரைஸ் எதாவது வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பாத்திரம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த சைடு, இந்த சைடில் இருக்க கபர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து கிளாஸஸ், காஃபி மக்ஸ், ஷாம்பெயின் கிளாஸஸ், சாசர், பிளேட்ஸ், பவுல்ஸ், அப்புறம் எக்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த எக்கோட ஹோல்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஷ் வாஷராக இருந்துச்சு, அது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேவை. சம்டைம்ஸ் நிறைய குக் பண்ணிட்டோன்னா தனித்தனியாக உட்காந்து கழுவிட்டு இருக்க வேண்டாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தா என்னடா வைன் பாட்டில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா புதுசாக ஓப்பன் பண்ணாத பாட்டில் ஆஃப் வைன். அப்புறம் கீழே தான் எழுதியிருந்தாங்க, இட்ஸ் அ கிஃப்ட் டு த பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் ஹியர் டு ஸ்டே அப்படின்ற மாதிரி. தட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் தெம். இங்கே வந்து ரியலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்ஸ், அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நடுவில் தான் இது இருக்குது, ரிமோட்டான ஒரு ஏரியாவில். பட் எப்படி இப்படி லக்ஸரியாக கட்டி வச்சுருக்காங்க, யார் வருவா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சர்க்கியூட் இருக்குது. என்ன சர்க்கியூட்னா அந்த கார் ரேசிங்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கார் ரேசிங் சர்க்கியூட் இங்கே இருக்குது. ஸோ பெரிய பெரிய கார் ரேசர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படி நம்ம கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்களே அந்த மாதிரி ரேசர்ஸ்லாம் வந்து தங்குறதுக்காக இது ரொம்ப லக்ஸரியாக அப்படி கட்டி வச்சுருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் டூரை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye bye.